நியாயம் தர்மத்தோடு எப்பயும் நம்ம நடந்து கொண்டோமா, தொழிலையாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் செய்தாலும் அதில் நேர்மை இருக்கணும், நியாயம் தர்மம் இருக்கணும். அப்படி உள்ளவர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அது மழை போல் இருந்தாலும் பனி போல் கரைந்து விடும். ஆனால் நமக்கு கீழே இருக்கிறவங்க எப்படியாவது நல்லவர்களைத்தான் ஆண்டவன் நம்மிடம் சேர்ப்பார். அதனால் எதுலேயுமே நேர்மையோடு இருங்க. எந்த தொழிலை செய்தாலும் உண்மையும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறவங்க சரித்திரம் ஒரு நாள் நம்மை பாராட்டும், சரித்திரம் நம்மை பேசும். அந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். சரித்திரம் பேசுகிற அளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கணும். இருப்போமே அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து முடித்து இருக்காரு. அதே மாதிரி நம்மளும் நடக்கலாமே. அந்த வர பணத்தை தான் நிலைத்து நிற்கும், நம்ம வாரிசுங்களுக்கு நிலைத்து நிற்கும்.